Hello friends, welcome to my kitchen Samayal recipes. இன்னைக்கு ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் நான் செஞ்சு காட்ட போறேன். ஒரு சிம்பிளான, டேஸ்டியான, கிறிஸ்பியான மசாலா வடை, பருப்பு வடை தான் நான் செஞ்சு காட்ட போறேன். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கப்புக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா அலசிட்டு ஒரு 4 ஹவருக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போறோம். இப்ப 4 ஹவர் ஊறினதுக்கு பிறகு நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல நான் ஒரு பச்சை கொச்சுக்காய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணுமா இருந்தா நீங்க 2 சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 வெள்ளைப்பூடு, இதோட நம்ம 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இடிச்ச கொச்சுக்காய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா இருந்தால் 2 டீஸ்பூன் இடிச்ச கொச்சுக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி சேர்க்காம தான் நான் இதை அரைச்சி எடுக்க போறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்டா நம்ம அரைக்க தேவைப்படாது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இதுல நமக்கு ஈஸியாவே வடை போடலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இப்படி ரவுண்ட் பண்ணி நமக்கு தட்டி ஷேப்பா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக வெட்டி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதோட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நேரம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். நம்ம இப்போ சின்ன பாலாக எடுத்து வடை ஷேப்புக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 4 ஹவர் ஊறினால ஆல்ரெடி அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா சாஃப்ட் டெக்ஸ்டரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை டக்குன்னு அரைப்பட்டுரும். நம்ம ரொம்ப அரைக்கவும் தேவைப்படாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பருப்பு கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் அவளுக்கு வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நடுவில் அப்பப்போ 2 பக்கமும் பெரட்டி நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கோல்டன் கலருக்கு வரும். ஸோ அந்த பருப்பு நல்லாவே கோல்டன் கலரில் நல்லாவே கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம மற்ற வடையை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இது நம்ம 4 ஹவர் சூப் பண்ணுற டைமை தாண்டி நம்ம மற்றது எல்லாமே நமக்கு டக்குன்னே செஞ்சிடலாம். ஸோ கட்டாயமாக இது ஒரு ஈவினிங் டீ டைமுக்கு செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மொறுமொறுன்னு மசாலா வடை, பருப்பு மசாலா வடை வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர்.